ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين صدق الله கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, முன்னால் கடந்த 2 வாரங்களாக வஹி என்பதனுடைய விளக்கம் சொல்லப்பட்டது. குர்ஆன் இருக்கின்றதே, அது பல்வேறு அம்சங்களை கொண்டதாக அல்லாஹ் தஆலா அருளி இருக்கின்றான். குர்ஆனுடைய வெளித்தோற்றம் ஒன்று, அதை ஓத வேண்டும் என்பது ஒரு கட்டளை. பிறகு அதனுடைய பொருளை தெரிய வேண்டும் என்பது மற்றொரு கட்டளை. பிறகு அதனுடைய சட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பது அடுத்த கட்டளை. பிறகு குர்ஆனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானங்கள், அதனுடைய ஆழிய கருத்துக்களை தெரிய வேண்டும் என்பது இன்னொரு கட்டளை. ஆழிய கருத்துக்களை தெரிந்து கொண்ட நேரத்தில் அந்த ஞான வழி என்ன சொல்லி காட்டுகின்றதோ அந்த முறைப்படிக்கு தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அடுத்த கட்டளை. இப்படி ஒன்றுக்கு பின் ஒன்றாக பல அம்சங்களை கொண்டதாக குர்ஆனை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். குர்ஆனுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. ஒன்றல்ல, இரண்டல்ல, 100, 200, 1000, 2000 அல்லது லட்சம், 10 லட்சம் என்பதல்ல, கோடிக்கணக்கான சிறப்புகள் இருக்கின்றன. குர்ஆனுடைய சிறப்புகளை மட்டும் நாம் சொல்லிக்கொண்டே போனால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான விளக்கங்கள், ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களை சொல்லுகின்றார்கள். ஒரு ஹதீஸிலே, யா அஹ்லல் குர்ஆன் லா தஸவஸ்ஸதுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்களே என்று நம்மளை கூப்பிடுகின்றார்கள், அழைக்கின்றார்கள். குர்ஆன் உடையவர்கள், நாம் எல்லாம் குர்ஆனுக்கு சொந்தக்காரர்கள். குர்ஆன் உடையவர்களே, நீங்கள் குர்ஆனை தலையணையாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்பதாக சொல்லுகின்றார்கள். எப்படி தலையணை படுக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு அப்புறம் தூக்கி சுருட்டி பரநிலை வச்சிடறோம், அல்லது ஒரு ஒதுப்புறமாக வைத்து விடுகின்றோமோ, அது போன்று குர்ஆனை நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்திலே ஓதக்கூடிய பொருளாக, பயன்படுத்தக்கூடிய பொருளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அதனுடைய கருத்து. பிறகு தலையணை எப்படி நாம் அலட்சியமாக கருதுகின்றோமோ, அதை படுக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் தேடுகின்றோம், மற்ற நேரங்களில் அது அலட்சிய பொருளாக ஆக்கப்பட்டு விடுகின்றது. அதுபோன்று நீங்கள் குர்ஆனை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதும் கருத்து. அதே போன்று மற்றொரு கருத்தும், தலைக்கு குர்ஆனை தலையணையை பயன்படுத்துவது போன்று நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்காக வேண்டிய குர்ஆனை பயன்படுத்தக்கூடிய நிலையையும் நீங்கள் உண்டாக்கி கொள்ளாதீர்கள் என்பதும் மற்றொரு கருத்து. குர்ஆனை நீங்கள் தலையணையாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். வத்துலூஹு ஹக்க திலாவத்திஹி மின் ஆனாஇல் லைலி வன்னஹார், இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் அதன் ஓதும் முறை தெரிந்து நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இது வெளித்தோற்றத்திலே குர்ஆனை பயன்படுத்தக்கூடிய முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வாசகத்தில் சொன்னாங்க. இரண்டாவது, இரவிலும் பகலிலும் ஓத வேண்டும். அப்படி ஓதுவது முறை தெரிந்து ஓத வேண்டும். வத்துலூஹு ஹக்க திலாவத்திஹி, ஓதும் முறை பேணி ஓதுங்கள். ஓதுவதற்கென்று சில சட்டங்கள் இருக்கின்றன, அந்த முறைப்படிக்கு ஓத வேண்டும். அந்த சட்டங்களிலும் கூட கற்றறிந்த மேதைகள் அல்லது அதை கல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்ட நிலையிலே பாகுபாடு இருக்கின்றது. சாதாரணமான மனிதர்களுக்கெல்லாம் குர்ஆனுடைய எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கப்பட வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த முறைப்படிக்கு உச்சரித்தால் போதுமானது, ஓதக்கூடிய அளவு போதுமானது. 28 எழுத்துக்களிலே, அரபியிலே 28 எழுத்துக்கள். இந்த 28 எழுத்துக்களை நுனி நாவிலிருந்து உதட்டிலிருந்து தொண்டைக்குழி வரைக்கும் எத்தனை இடங்களிலே எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று அந்த எழுத்துக்களுக்கு நிபந்தனை சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அந்த முறைப்படிக்கு உச்சரிப்பை வெளிப்படுத்துவது.
எந்த இடத்திலே எந்த எழுத்து வெளியாக வேண்டுமோ அந்த எழுத்து அந்த இடத்திலே வெளியானால்தான் அது ஓதுவது, குர்ஆனை ஓதுவது என்பதாக பொருளாகும். அரபியர்கள் அல்லாதவர்கள் பெரும்பாலும் தவறு செய்து விடுகின்றார்கள். உலகத்திலே அரபிகள் ஒரு வகை, அரபி அல்லாதவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வகை. முஸ்லிம்களிலே எடுத்துக்கொண்டால் அரபியர்கள் ஓதக்கூடிய முறையே தனியானது. அந்த முறையை ஓதுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கட்டளையிடுகின்றார்கள். அவர்களுடைய முறைப்படிக்கு ஓத வேண்டும். அந்த முறைகள் உலமாக்களின் மூலமாக கற்றுத்தரப்பட்டு அது உலகம் முழுவதும் பரவலாக இருக்கின்றது. இருந்தாலும் பெரும்பாலான மனிதர்கள் இந்த அரபியினுடைய உச்சரிப்புகள் தெரியாத காரணத்தால், எழுத்துக்களுடைய உச்சரிப்பு தெரியாத காரணத்தால் தங்களுடைய இஷ்டப்படி ஓதக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. அதன் காரணமாக தவறான கருத்துகள் ஏற்பட்டு என்ன பொருளிலே அது சொல்லப்பட்டு இருக்கின்றது அதுக்கு மாற்றமான கருத்து, மாற்றமான பொருள் ஏற்பட்டு நமக்கு சாதகமாக குர்ஆன் பயன்படுத்தப்படுவதற்கு பதிலாக பாதகமாக ஆக்கிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது. உதாரணமாக எழுத்துக்களிலே, அரபி எழுத்துக்களிலே வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு அற்புதமான உச்சரிப்புகளை கொண்ட எழுத்துக்களை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றார். உதாரணமாக வாத் என்பது இருக்கின்றது. சாதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய வாத் இருக்கின்றது. அது எப்படி உச்சரிக்கப்பட வேண்டும்? நாக்கினுடைய இரண்டு ஓரங்களும் இரண்டு கடைவாய்களிலே, கடைவாயுடைய இரண்டு பகுதிகளிலும் அடிபடக்கூடிய அளவுக்கு அதனை உச்சரிக்க வேண்டும். வாத் என்பதாக அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது கொஞ்சம் பயிற்சி மக்தபுகளிலே, அதனால்தான் ஓதக்கூடிய நேரத்திலே குழந்தைகளுக்கு அந்த எழுத்துக்களை மிகச்சரியாக உச்சரித்து சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகின்றது. இந்த வாத் என்பதை, அதை சொல்லக்கூடிய அந்த முறையை தவறி உச்சரித்தால் வரக்கூடிய அந்த வார்த்தைகளிலே வேறுபாடு, கருத்து வேறுபாடு ஏற்பட்டுவிடும், பொருள் வேறுபாடு ஏற்பட்டுவிடும். உதாரணமாக குர்ஆனிலே பாவ் என்ற வார்த்தை நிறைய வருகின்றது. பாவுக்கும் மிம் பாவின் அல்லது பாவுகும் என்ற வார்த்தைகள் நிறைய பார்க்கலாம். குர்ஆன் ஓதக்கூடியவங்களுக்கு தெரியும். இந்த பாவுகும் அது உருது மொழியிலும் கூட வாத் என்பதை ஜாத் என்பதாக உச்சரிக்கின்றார்கள். அதுவும் தவறான விஷயம். அப்படி உச்சரித்தால் அது அர்த்தம் வேறு மாதிரி மாறிவிடும், அதற்கு பொருளே வேறாக ஆகிவிடும். எந்த பொருள் அதற்கு பாவ் என்பதற்கு இருக்கிறதோ அந்த பொருள் பாஸ் என்பதற்கு வராது. ஆகவே குர்ஆனை மட்டும் ஓதக்கூடிய நேரத்திலே அரபி மொழியிலே உச்சரிப்பு எப்படி இருக்கின்றதோ அப்படி உச்சரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் கருத்து அர்த்தம் மாறிவிடும். இந்த பாவ் என்பதை சாதாரணமாக பால் என்பதாக உச்சரித்து விட்டால், பாவகும் என்ற வார்த்தையை பாலுகும் என்பதாக சொன்னார். இப்ப நான் சொல்லும்போது ரெண்டு குர்ஆனுடைய அந்த வித்தியாசம், அர்த்த எழுத்துக்களுடைய வித்தியாசம் தெரியாதுங்கிற ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பாவகும் அப்படின்னு சொன்னாலும் அல்ல பாலுகும் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டும் ஒரே மாதிரி தெரியும். ஆனா நான் சொல்றதுல ரெண்டுமே மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. பாவகும் என்று சொன்னால் அது வேற உச்சரிப்பு, பாலுகும் என்று சொன்னால் அது வேற உச்சரிப்பு. இப்ப பாவ் என்று சொன்னால் சிலது என்று பொருள், பால் என்று சொன்னால் புருஷன் அப்படிங்கிற பொருள் அர்த்தம். பாவகம் அவர்களில் சிலர் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். பாலுகும் என்று சொன்னா அவர்களின் கணவன் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். ஏராளமான வேறுபாடுகள். அதே மாதிரி ஹலகலக்கும் என்று அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே சொல்லுகின்றான். ஹலகல்லாஹு, அல்லாஹ் படைத்தான் அப்படிங்கிற அர்த்தம். இந்த ஹா என்பதை காராமல் ஹலகலக்கும் என்று சொன்னால் அல்லது ஹலகல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் சிறைத்தான் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். இது மாதிரி ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கான வித்தியாசங்கள் வந்துடும். நிறைய எழுத்து மாறுபாட்டின் காரணமாக, உச்சரிப்புடைய மாறுபாட்டின் காரணமாக பொருள் வேறுபாடாக ஆகிவிடும். அதனால அதை ஓதும் முறை பேணி ஓதுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதற்கு வேறொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அரபியர்கள் எப்படி ஓதுகின்றார்களோ அப்படி ஓதுங்கள் என்பதாக. அரபியர்கள் எப்படி ஓதுகின்றார்களோ அப்படி ஓதுங்கள். நம்ம அரபு நாட்டுக்காரர்களே இப்ப உலகம் முழுவதும் இந்த கேசட்டின் மூலமாக, ஒலி நாடாவின் மூலமாக அது பதிவு செய்யப்பட்டு எங்கெல்லாம் நிறைய உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. அரபியர்கள் ஓதக்கூடிய அந்த உச்சரிப்பு முறை, அந்த முறைப்படிக்கு ஓத வேண்டும் என்பது பொருள். இது சாதாரணமான மனிதர்களுக்கு. விஷயம் தெரிந்தவர்கள், ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள், சட்டம் தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அதைவிட ஒருபடி மேலாக தஜ்வீதுடைய முறை என்று ஒன்று இருக்கின்றது. எழுத்துக்களை ஒன்றோடு ஒன்று சேர்க்கும் பொழுது, ஒரு வார்த்தையை மற்றொரு வார்த்தையோடு சேர்க்கும் பொழுது
அதை எப்படி சேர்க்க வேண்டும், எந்த அமைப்பில் அது உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதற்கு தஜ்வீதுடைய முறை என்பதாக சொல்லப்படும், அல்லது தர்த்தீல் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்திலே வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா என்று சொல்லுகின்றான் சூரத்துல் முஸம்மிலில். குர்ஆனை அது ஓதக்கூடிய முறைப்படிக்கு ஓதக்கூடிய அம்சங்களோடு சரியாக ஓதுவீராக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றார். வெறுமனே குர்ஆனை ஓதுவீராக என்று சொல்லவில்லை. அந்த ஓதக்கூடியதிலே ஒரு முறை இருக்கின்றது, தொடர்புடைய தன்மை இருக்கின்றது. ஒரு எழுத்தை மற்றொரு எழுத்தோடு, ஒரு கலிமாவை ஒரு வார்த்தையை மற்றொரு கலிமாவோடு, ஒரு வாசகத்தை மற்றொரு வாசகத்தோடு சேர்த்து ஓதக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு எழுத்தும் எந்தெந்த இடத்திலே எந்த அமைப்பின்படி என்ன நிலையில் வர வேண்டுமோ அந்த நிலைப்படிக்கு, அந்த முறைப்படிக்கு வருவதற்கு பெயர் சொல்லப்படுவதற்கு பெயர் தஜ்வீத் என்பதாக, தர்த்தீல் என்பதாக சொல்லப்படும். இது கற்றறிந்த மேதைகளுக்குரிய சட்டங்கள். சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள், பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் முன்னால் சொல்லப்பட்ட முறைப்படி எழுத்து எந்த இடத்துல உச்சரிக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்துல உச்சரித்தா போதுமானது. அதுவே உச்சரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ யாராவது ஒருத்தர் அல்ஹம்து சூரா மட்டும் சரியா ஓத சொல்லி பாருங்க. சில பேர் ஓதிடலாம், ஓதுறாங்க இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலானவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா கூட சரியா ஓத தெரியாதவங்க தான் இருக்கிறாங்க. 100க்கு 75 பேர் அல்லது 80 பேர் அல்லது 90 பேர் எடுத்துக்கலாம், சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியா ஓத தெரியாது. அந்த முறைகள் எல்லாம் சரியாக ஓத வேண்டும் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கட்டளை. வத்லூஹு ஹக்க திலாவத்திஹி, அதை ஓதும் முறை பேணி ஓதுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். அது இரவிலும் ஓத வேண்டும், பகலிலும் ஓத வேண்டும். இந்த நேரத்துல தான் ஓதணும், இந்த நேரத்துல ஓதக்கூடாது, பகல் நேரத்துல தான் கொஞ்ச நேரம் ஓதலாம், ராத்திரியில ஓதக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது. அல்லது பகல் நேரத்தில் தான் எனக்கு அவகாசம் இருக்கின்றது, ராத்திரில எனக்கு அவகாசம் இல்லை, அல்லது சில பேருக்கு இரவில் தான் அவகாசம் இருக்கின்றது, பகல்ல அவகாசம் கிடையாது என்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இடம் கிடையாது. எல்லா நேரங்களிலும் ஓத வேண்டும். இதுதான் மனிதனுடைய அசல் வேலையாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஓதுவதை. ஏனென்றால் அது ஓதுவதின் மூலமாகத்தான் மனிதனுடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை சீர்பெறும், சரியாக அமையும். குர்ஆனை ஓதுவதன் மூலமாகத்தான் உலகத்தினுடைய வாழ்க்கையை சீராக்கப்படும். அது எப்படி எதிர்த்து அப்படின்னு கேட்கலாம். அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்து, அல்லாஹ் தஆலாவுடைய தொடர்பு, அல்லாஹ் தஆலாவுடைய அருள் இல்லாமல் உலகத்தினுடைய வாழ்க்கை மனிதனுக்கு சீராகாது, சரியாக வராது. அல்லாஹுடைய தொடர்பும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் கிடைப்பதற்கு குர்ஆன் வழியாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. குர்ஆன் வழியாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குர்ஆனின் மூலமாக உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் சாதித்துக் கொள்ளலாம். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, சின்ன விஷயமாக, குடும்பத்துடைய சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது நாட்டுடைய பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, போர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண மனித குழந்தைகளோடு பழகக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் தொடர்பு அல்லாஹ் தஆலாவுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு வழி குர்ஆனாக அமையப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலும் பகலிலும் ஓதுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். குர்ஆன் என்பது சாதாரணமாக ஒரு வேதம் என்பது மட்டுமல்ல, ஏதோ வாழ்க்கை திட்டத்தை சொல்லக்கூடிய புத்தகம், சட்ட புத்தகம் என்பது மட்டுமல்ல. அது மனிதனுடைய வாழ்க்கையின் அத்தனை துறைகளுக்கும் அத்தனை நிலைகளுக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷமாக அல்லாஹ் தஆலா அருளி இருக்கின்றான். உடல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மருந்து. ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். நெஞ்சங்களிலே உள்ள நோய்க்கு மருந்து என்பதாக குர்ஆனை பற்றி சொல்லுகின்றான். நெஞ்சங்களிலே இருக்கக்கூடிய குஃப்ர், இறை நிராகரிப்பு என்பதற்கு மருந்து. நெஞ்சங்களிலே இருக்கக்கூடிய இருளுக்கு ஒளி தரும் மருந்து. நெஞ்சங்களிலே இருக்கக்கூடிய நிஃபாக், நயவஞ்சகத்தனத்திற்கு அதனை போக்கி ஒளிமயமாக ஆக்கக்கூடிய மருந்தாக இது அமைக்கப்பட்டிருக்கின்றது, அருளப்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஆயத்திற்கு விளக்கம் தரும் பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய்க்கு மருந்து என்று சொல்லும் பொழுது, நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் என்பது ஆழமாக பதிந்து விட்ட நோய். சாதாரணமாக உடலுக்குரிய நோய் இருக்கின்றதே அது சாதாரணமானது. உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய் இருக்கின்றது அது அசாதாரணமானது, மிக கடுமையானது. கடுமையான நோய்க்கே மருந்து என்று சொல்லும் பொழுது, சாதாரணமாக இருக்கக்கூடிய நோய்க்கு கட்டாயமாக அது மருந்துதான். உடல் நோய்க்கு கட்டாயமாக அது மருந்துதான். உடலிலே எந்த நோய் ஏற்பட்டாலும் சரி, குர்ஆனின் மூலமாக ஷிஃபாவை தேடிக்கொள்ள முடியும் என்பதையும் அல்லாஹ் அந்த ஆயத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றான் என்று இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு அரும் மருந்தாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளும். அதனால் அதை ஓதிக்கொள்ளுங்கள், எல்லா நேரங்களிலும் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். பிறகு ஓதுவதோ தவிர இப்ப 2 அம்சம். ஒன்று, குர்ஆனை அலட்சியமாக நீங்கள் கருதி கொள்ளக்கூடாது.
இரவிலும் பகலிலும், இரவு காலங்களிலும் பகல் காலங்களிலும் ஓதும் முறை பேணி ஓதுங்கள் என்று. மூன்றாவதாக ஓதுவதை நீங்களே வச்சுக்காதீங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அதை பரவ செய்யுங்கள் என்பதாக சொல்லுகின்ற குர்ஆனை பரவ செய்யுங்கள் என்று சொன்னால் ஓதுவதையும் பரவ செய்ய வேண்டும், அதனுடைய கருத்துக்களையும் பரவ செய்ய வேண்டும். இப்ப இங்க ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு குர்ஆனுடைய இந்த தஃப்சீர் தெரிந்த அளவுக்கு, எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அம்சத்தை இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இது அந்த அஃஷூஹு என்ற வார்த்தையினுடைய விளக்கம். அதை பரவ செய்யுங்கள், எனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, ஒரு வசதியை, வாய்ப்பை இந்த மஹல்லா, இந்த மஸ்ஜிதுக்காரர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்களே, இது அஃஷூஹு என்ற வார்த்தைக்கு உரியவர்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றார்கள் என்று பொருள். அதை பரவ செய்யுங்கள். அடுத்ததாக நான்காவதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகின்றார்கள், அதை ராகமாக ஓதுங்கள் என்பதாக. குர்ஆனுக்கு என்று ஒரு தனி ராகம் இருக்குதுங்க, அது பாடலும் அல்ல, வசனமும் அல்ல, வசன நடையும் அல்ல, பாடலும் அல்ல. எந்த பாட்டாவது பாட்டினுடைய அம்சத்துல பாடக்கூடிய நிலையும் கிடையாது. இப்ப நம்ம கிராத்து கேட்கிறோம், காரிகள் ஓதுறாங்களே, கேப்ல கேட்கிறோம், மற்றவர்கள் நேராக ஓதுறாங்க, பலரும் ஓதுறாங்க, கேட்கிறோம். இந்த ஓதக்கூடிய முறை இருக்கின்றதே ஏதாவது ஒரு பாட்டுடைய முறையா? அது பாட்டுடைய முறையும் அல்ல. அல்லது வசனமாக பேசக்கூடிய வசன நடையா? வசன நடையும் அல்ல. இரண்டுக்கும் மத்தியிலே உள்ள ஒரு அற்புதமான ஒரு அம்சம், ஒரு ராகம். அது அந்த ராகத்தோடு ஓத வேண்டும். அதனால கஷ்டப்பட்டு அதை நம்முடைய தொண்டையிலிருந்து வெளியாக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. ராகமாக ஓத வேண்டும் என்று யாருக்கு அழகான குரல் கொடுக்கப்பட்டு இருக்கின்றதோ அவர் இனிமையான குரலிலே அதை ஓதி காட்ட வேண்டும். தன்னுடைய இனிமையான குரலை கொண்டு அதை அழகுபடுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், குர்ஆனே அழகானதுதான், உங்களுடைய சப்தத்தை கொண்டு அதை இன்னும் அழகுபடுத்துங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். உங்களுடைய சப்தத்தை கொண்டு இன்னும் அழகுபடுத்துங்கள். அது ஓதக்கூடிய நேரத்தில் அழகா ஓதும் போது ஒரு விதமான ஈர்ப்பு கேட்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்படும். இது சாதாரணமாக மனிதர்களுக்கு கேட்கக்கூடிய நேரத்துல தான் நம்முடைய இதயம் இருக்கின்றதே, கல்பு இருக்கின்றதே, அது உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஈடுபட்டு இருக்கின்ற காரணத்தால் இந்த குர்ஆனுடைய ஈர்ப்பு சக்தி நமக்கு தெரியறது இல்லை. ஆனா மனிதர்களை தவிர மற்ற எல்லா பொருள்களும் குர்ஆனை ஓதும் பொழுது ஈர்க்கப்படுகின்றன. எல்லா பொருள்களுக்கும் ஒரு கவர்ச்சி ஏற்படுகின்றது என்பதாக சொல்ல நமக்கு தெரியாது. ஒரு மரத்துக்கு பக்கத்துல நீங்க போய் குர்ஆனை ஓதுங்க, அழகான குரல்ல ஓதுனீங்கன்னா அந்த மரம் இயற்கையாகவே அதனுடைய அம்சத்திலே அது மெய் மறந்து கேட்கக்கூடிய நிலை உடையதாக இருக்கும், நமக்கு தெரியாதா. ஒரு மலைக்கு பக்கத்துல போய் ஓதுங்க, அந்த மலை அப்படியே ரசித்து கேட்கக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். உண்மையிலே நமக்கு ஞான கண் இருந்தால் அப்படி அதை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யா ஜிபாலு அக்திபி மஅஹு. முன்னால வேதங்களை பற்றி சொல்லும் பொழுது போன வாரம், அதுக்கு முதல் வாரம் விளக்கங்கள் சொல்லப்பட்டது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதத்தை அல்லாஹ் தஆலா அருளினார். அந்த ஜபூர் வேதம் என்பது சட்டங்களை கொண்டதல்ல. பெரும்பாலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சட்ட புத்தகம் தௌராத்து தான். அவங்க அந்த அருளப்பட்ட அந்த வேதம் பெரும்பாலும் அதிகமாக அல்லாஹுடைய புகழையும் தஸ்பீஹாத்துகளையும் சொல்லக்கூடிய ஒரு வேதமாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான் ஜபூர் வேதத்தை. அந்த ஜபூர் வேதத்தை அவர்கள் ஓதுவார்களே ஆனால் எல்லா பொருள்களும் மெய் மறந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அழகான குரலை கொடுத்திருந்தான், இனிமையான குரல். நபிமார்களிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று இனிமையான குரல் உடையவர் எவரும் கிடையாது. அப்படிப்பட்ட இனிமையான குரலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அதை ஓதக்கூடிய நேரத்தில் மலை, மரங்கள், பறவைகள், மிருகங்கள் இவையெல்லாம் ஒன்றாக நின்று கேட்கும். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓதும் பொழுது மலைக்கு அல்லாஹ் தஆலா ஆர்டர் போடுறான், கட்டளை இடுகின்றான், யா ஜிபாலு அக்திபி மஅஹு, மலைகளே இவரோடு சேர்ந்து நீங்களும் துதி பாடுங்கள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்போ மலைகள் எல்லாம் அப்படியே அசையுமா? அப்படியே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓத ஆரம்பித்தா மலையெல்லாம் அப்படியே அசையும் மெதுவா. அதே போன்று மிருகங்கள் எல்லாம் ஆடும், அப்படி மெய் மறந்து நிற்கும். பறவைகள் எல்லாம் வானத்திலே அவர்களுக்கு நிழலிட்டுக் கொண்டு அப்படியே தங்களுடைய இறகுகளை அடித்துக் கொண்டு அதே இடத்துல நிற்கும். அப்படியே மேல எல்லா பறவைகளும் இந்த அல்லாஹுடைய வேதத்தை ஓதுவதுடைய ரசனையின் காரணமாக மெய் மறந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதுபோன்று குர்ஆனை ஓதும் போது அழகான தொனியிலே ஓத வேண்டும். கேட்பவர்களுக்கு அதன் மூலமாக ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்பட வேண்டும், அந்த அமைப்பிலே ஓத வேண்டும். அதனால்தான் குர்ஆனே இமாம்களா இருக்கக்கூடியவர்களும் கூட இமாமை நீங்க ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இப்ப பெரும்பாலும் எப்படின்னு கேட்டா, நம்ம சொல்றதெல்லாம் அந்த இமாம் சாப் கேட்பாரா, அப்படிப்பட்ட ஆளை வச்சுங்க என்று சொல்லக்கூடிய நிலை. அவர் நல்லா ஓதுறாரா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்ப இந்த இமாம் சாப் இங்க தொழுக வச்சாங்க, அழகான குரல், அழகான கிராத், கேட்பதற்கு இனிமையாக இருக்கின்றது.
அவருக்கு எவ்வளவாவது 1000 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து கூட அவரை வச்சுங்க. ஏன்னு கேட்டா ஓதுவது, குரானை ஓதும்போது அழகுபட ஓத வேண்டும். அப்படி ஓதும் பொழுது மக்களுக்கு குரான் மீது ஒரு கவர்ச்சி ஏற்படும், குரானை ஓத வேண்டும் என்ற ஆசை ஏற்படும். சில பேர் குரான் ஓதும்போது இந்த மாதிரி குரான் நம்ம ஓதவே வேண்டியதில்லை என்று நினைப்போம். அந்த மாதிரி ஆளை வச்சுக்காதீங்க. அதுக்காண்டி அவரை அப்புறப்படுத்துறது என்பது பொருள் அல்ல. அவருக்கு வேற வேலை கொடுங்க. இந்த குரானை ஓதுறது, இமாமத்து செய்யறது, கிராத்து ஓதுறது என்ற வேலை அல்லாமல் அவருக்கு தகுதியான வேறு வேலைகளை கொடுத்து தீனுடைய வேலைகளை, ஹிதுமத்துகளை அவரிடத்திலிருந்து பெற வேண்டும். இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டு, நீங்கள் இனிமையாக அந்த குரானை ஓதுங்கள். அப்படி ஓதுறதோடு மட்டும் 5ஆவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வததப்பரு மா ஃபீஹி, அதிலே உள்ள கருத்துக்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இப்ப அந்த 5ஆவதாக சொல்லப்பட்ட அந்த விஷயத்துக்கு தான் இங்க தப்சீர் என்று ஒரு ப்ரோக்ராம், ஒரு நிகழ்ச்சி வைக்கப்பட்டு இருக்கின்றது வாரந்தோறும். அதுல உள்ள கருத்துக்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது என்ன சொல்லுகின்றது, சட்டங்களை, மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான என்ன சட்டங்களை சொல்லுகின்றது, என்ன கருத்துக்களை தெரியப்படுத்துகின்றது, இந்த கருத்துக்கள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு பயன்படும் என்பது பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டும். குர்ஆன்ல உள்ளதை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி சிந்திப்பதுதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய திருத்தத்திற்கு அடிப்படையாக அமையும். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வதற்கு குர்ஆனை சிந்திப்பது அசலாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இப்ராஹிம் அல்-ஹவ்வாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் சொல்லுகின்றார்கள், மனிதனுடைய உள்ளத்தை திருத்துவதற்குரிய மருந்துகள் 5. தவாஉல் குலூபி 5, கல்புகளுக்கு மருந்து 5. கிராஅத்துல் குர்ஆனி பித்ததப்புர், குர்ஆனை ஆராய்ச்சி கொண்டு ஆய்வு செய்வதை கொண்டு அதை ஓதுவது, வெறுமனே ஓதுவதல்ல, ஆய்ந்து பார்ப்பதை கொண்டு அதனை ஓதுவது. பிறகு 4 விஷயங்களை வேற சொல்றாங்க. அதாவது தவாவுல் குலூப், கல்புக்குரிய மருந்துகள் என்பதாக அந்த 5 விஷயங்களை சொல்லுது. அதுல முதலாவது குர்ஆனை நன்றாக சிந்திப்பதை கொண்டு, ஆய்வு செய்வதை கொண்டு அதனை ஓதுவது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். 2வது இஹ்லாஉல் பத்ன் மினல் ஹராம், ஹராமை விட்டு வயிற்றை காலியாக வைத்துக் கொள்வது, ஹராமான உணவு உள்ள போகாம இருக்குது, இது கல்புக்கு மருந்து. கியாமுல் லைல், இரவு நேரங்களிலே மனிதர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இரவு நேரங்களிலே நின்று வணங்குவது. 4வது இந்த சஹருடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இடத்தில் கெஞ்சி அழுது துஆ கேட்பது. 5வது முஜாலசத்து ஸாலிஹீன், நல்லோர்களுடன் உறவு கொள்வது, நல்லவர்களுடன் சேர்ந்திருப்பது, உறவு கொள்வது. இந்த 5 விஷயங்கள் கல்புக்கு மருந்து என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இங்கே அதிலே முதலாவதாக குர்ஆனை ஆய்வுடன் ஓத வேண்டும். அது கல்வை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்தாக அமையப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை ஆய்வு செய்யுங்கள், ததப்பரு மா ஃபீஹி, அதிலே உள்ள கருத்துக்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள். இந்த 5 நிலைகள் உங்களிடத்தில் இருந்தால் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகிவிடலாம் என்று சொல்லுகின்றார்கள். மனிதன் வெற்றி பெறுவதற்கு இதெல்லாம் காரணம். குர்ஆனுக்கு சவாபு உண்டு, வலா தஅஜ்ஜலு சவாபஹு, அதற்குரிய சவாபை நீங்கள் விரைவாக எதிர்பார்க்காதீங்க. ஓதிட்டு இப்படி ஆய்வு செய்து சீக்கிரமா அதுக்குள்ள சவாபுகள் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. பயின்னலஹு சவாபன், நிச்சயமாக அதற்கு சவாபு உண்டு, நன்மை உண்டு. அந்த நன்மை கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், அல்லது உலகத்திலே கிடைக்காமலேயே போயிடலாம், ஆகிரத்துல கிடைக்கும் நிச்சயமாக. இந்த வாழ்க்கைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலே நிச்சயமாக குர்ஆனுக்கு சவாபு உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா என்று சொல்லுகின்றார். குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா, உங்களுடைய இதயங்களிலே பூட்டுகள் போடப்பட்டு இருக்கின்றனவா என்று கேட்கின்றான். குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்திப்பதற்கு ஒரு வழியாகத்தான் இந்த தஃப்சீருடைய முறை, விளக்க உரை என்பதாக உலமாக்களால் சொல்லப்பட்டு அதை பொதுமக்கள் கேட்டு அதை சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் குர்ஆனை சிந்திப்பது இருக்கின்றதே, அதனுடைய கருத்துக்களை, ஆயத்துடைய கருத்துக்களை சிந்திப்பது மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளுக்கும் தேவைப்படக்கூடியதாக, அதன் மூலமாக மனித வாழ்க்கை சீரான அமைப்பை பெறக்கூடியதாக ஆகிவிடும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனா குர்ஆனை விளங்கினாலும் சரி, விளங்காவிட்டாலும் சரி, நிச்சயமாக அதற்கு சவாபு உண்டு. சாதாரணமாக ஒண்ணுமே தெரியல, அர்த்தமே தெரியல, ஓதிட்டு போறார், அப்போ சவாபு உண்டு. அப்படி ஓதுவதற்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்பதாக சொன்னாங்க. ஒண்ணுமே அர்த்தமே தெரியாது, சும்மா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் ஓதிட்டே போறார், அர்த்தமெல்லாம் தெரியாது. அப்படி ஓதனாவே ஒன்றுக்கு 10, ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய மேதை, 4 இமாம்களிலே, மதுஹபுகளை அமைத்த 4 இமாம்களிலே ஒருவர், ஹன்பலி மதுஹபை அமைத்தவர்கள், ரொம்ப பெரிய மேதையாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மானசீகமான அதிகமான தொடர்புள்ளவர்களாகவும் இருந்தார்கள். எல்லா நாமங்களும் அப்படித்தான்.
அதுல இவர்கள் இன்னும் பேணுதலாக இருந்தார்கள். ஒரு தடவை அல்லாஹ்வை அவர்கள் கனவிலே கண்டார்கள். அவர்களை பற்றி உள்ள சரித்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது. அல்லாஹ் கனவுல பார்க்கலாம். உலகத்தில் நேரா பார்க்க முடியாது, எந்த நபியும் பார்க்க முடியாது, எந்த ரசூலும் பார்க்க முடியாது, எந்த மலக்கும் பார்க்க முடியாது. உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அல்லாஹ் தஆலாவை பார்த்தார்கள் என்று சொன்னால் அதனுடைய கைஃபியத், அது எப்படி பார்த்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் இல்லை, யாரும் கேட்கவும் இல்லை, நபி அவர்கள் விவரிக்கவும் இல்லை. அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலாவை பார்த்தார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்போ அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டார்களாம். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யா ரப்பி பிமா யதகர்ரபு இலைக்கல் முத்தகர்ரிபூன், உன்னிடத்தில் நெருக்கம் பெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் எந்த பொருளின் மூலமாக நெருக்கம் பெற முடியும் என்பதாக கேட்டார். உன்னிடத்தில் ரொம்ப நெருங்கி வரணும்னு சொன்னா எதன் மூலமாக அந்த நெருக்கம் பெற முடியும் என்பதாக. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், யா அஹ்மத் பிதிலாவதி கலாமி, என்னுடைய கலாமை ஓதுவதை கொண்டுதான் நெருக்கம் பெற முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். என்னுடைய கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய கலாமை, திருவசனங்களான இந்த வேதத்தை ஓதுவதை கொண்டுதான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல் திருப்பி கேட்டாங்களா அல்லாஹ் தஆலா இடத்துல, யா ரப்பி பி ஃபஹ்மின் நம்பி கைரி ஃபஹ்மின், விளங்கிய விளங்காமலா அப்படின்னு கேட்டாரு. விளங்கி ஓதனா நெருக்கம் பெற முடியுமா, விளங்காம ஓதனா நெருக்க முடியுமா? அப்ப அல்லாஹ் தஆலா திருப்பி சொன்னா, யா அஹ்மத் பி ஃபஹ்மின் வ பி கைரி ஃபஹ்மின், விளங்கினாலும் சரி விளங்காவிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னாங்க. விளங்கினாலும் விளங்காவிட்டாலும். இப்ப இது சாதாரணமாக நமக்கு என்ன தெரியுது, அர்த்தம் விளங்கினாலும் சரி விளங்காவிட்டாலும் சரி, இந்த கலாமை கொண்டு, குர்ஆனை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற முடியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வாசகத்தின் மூலம், சம்பவத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படுகின்றது. இதுக்கு சூஃபியாக்கள் வேறொரு கருத்து எழுதுறாங்க. இமாம் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தபகாத்துல் குப்ரா என்ற நூலில் இந்த வாசகத்தை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி இந்த வாசகத்தை எழுதி விட்டு பிறகு சொல்லுகின்றார்கள், விளங்கினாலும் சரி விளங்காவிட்டாலும் சரி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன கருத்துன்னு கேட்டா, விளங்கினாலும் என்று சொன்னால் சாதாரணமாக ஷரியத்துடைய உலமாக்கள், வெளித்தோற்றமான அர்த்தம் செய்யக்கூடிய விளக்கம் இருக்கக்கூடிய உலமாக்கள் விளங்குகின்றார்களே, அந்த விளக்கம் தான் விளங்குவது என்பதாக பொருள். நாமெல்லாம் சாதாரணமாக இருக்கக்கூடிய வெளித்தோற்றமான ஷரியத்துடைய உலமாக்கள், தரீகத்துடைய உலமாக்கள் என்று ஒரு சாரார் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு குர்ஆனில் உள்ள அந்தரங்கமான கருத்துக்கள் விளங்கும். அந்தரங்கமான கருத்துக்களை விளங்குவதற்குரிய ஆற்றலை அவர்கள் பெற்று இருக்கின்றார்கள். ஏனென்றால் குர்ஆன்ல 2 விதமான அர்த்தம் இருக்குது. ஒன்று, இப்ப நம்ம சொல்றதெல்லாம் வெளித்தோற்றமான அர்த்தம் தான். வெளித்தோற்றமான அர்த்தம் தான் எனக்கு தெரியும். இதுக்கு மறைமுகமான உள்ரங்கமான அர்த்தம் ஒண்ணு இருக்குது. அது இருக்குதுன்னு யாரு சொன்னா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், லஹு லஹ்ரு வ பத்னுன் என்று ஒரு ஹதீஸுடைய தொடர்ல அதை சொல்றாங்க. இந்த குர்ஆனுக்கு லஹர் வெளித்தோற்றமும் இருக்கின்றது, உள்தோற்றமும் இருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார்கள். வெளித்தோற்றமான அர்த்தமும் இருக்கின்றது, அந்தரங்கமான அர்த்தமும் இருக்கின்றது என்பதாக. இந்த அந்தரங்கமான அர்த்தம் என்பது ஆயிரக்கணக்கான விதத்திலே மாறுபட்ட கருத்துக்களை கொண்டதாக சூஃபியாக்களால் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து, அந்த ஒவ்வொரு ஆயத்திற்கும் ஒவ்வொரு கருத்து. அதை பார்க்கும்போது நம்முடைய அறிவெல்லாம் திகைத்து விடும். அப்படிப்பட்ட அற்புதமான அந்தரங்க கருத்துக்களை எல்லாம் குர்ஆனுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். நிறைய இருக்கு. இங்க சாதாரணமாக வெளித்தோற்றத்துடைய உலமாக்கள் விளங்கக்கூடிய கருத்து இருக்கின்றது, அதுதான் குர்ஆனை விளங்குறது அப்படிங்கிறது. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஹகீகத்துடைய உலமாக்கள், அந்தரங்கமான உலமாக்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் விளங்காதது அப்படின்னு. அது சாதாரண உலமாக்களுக்கு விளங்காது. அதனால விளங்காவிட்டாலும் என்று சொன்னால் சாதாரண உலமாக்களுக்கு விளங்காவிட்டாலும் அதற்கு நன்மை உண்டு என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த ஹகீகத்துடைய உலமாக்கள், அந்தரங்கமான கருத்துடைய உலமாக்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் குர்ஆனை விளங்குவதற்கு ஒரு கருவியை கொண்டோ ஒரு ஆசிரியரை கொண்டோ அதை விளங்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பதில்லை. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுகின்றார்கள், மன் அமில பிமா அலிம, எவர் கற்றதை கொண்டு அமல் செய்வாரேயானால், கற்றபடி அமல் செய்வாரேயானால், அது எல்லாம் தமிழ்லையும் சொல்லப்பட்ட விஷயம், அது குர்ஆன்லையும் சொல்லப்பட்டிருக்கு, நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி, அதாவது கற்றபடி நடப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இப்படி சொல்லுகின்றார், மன் அமில பிமா அலிம, அறிந்ததை கொண்டு அமல் செய்வாரேயானால் வர்ரஸஹுல்லாஹு மாலம் யஅலம், அவருக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அவருக்கு வாரிசாக்கி கொடுப்பான், கற்றுக் கொடுப்பான் அப்படிங்கிறார். கற்றதை கொண்டு அமல் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை நிலை வந்துவிட்டால் இவருக்கு தெரியாத மறைமுகமான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அவருக்கு கற்றுக் கொடுப்பார். இதற்கு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார்கள்.
ஒரு ஹவுஸ் இருக்கின்றது, ஹவுஸ் ஒலி செய்யக்கூடிய ஹவுஸ் இருக்கின்றது. அது அந்த ஹவுலுக்கு இரண்டு விதத்திலே தண்ணீர் வந்து சேரக்கூடிய வழிகள் இருக்கின்றன. இரண்டு வழிகள் இருக்கின்றன. ஒன்று, வெளியிலிருந்து, ஹவுஸுக்கு வெளியில் இருந்து பைப்பின் மூலமாக, குழாயின் மூலமாகவோ அல்லது ஆற்று தண்ணீரோ கிணற்று தண்ணீரோ அதற்கு வந்து சேரக்கூடிய ஒரு வழி. அந்த வழியின் மூலமாக அதற்கு வெளியிலிருந்து உள்ளே அந்த ஹவுலுக்குள்ளே விழுகக்கூடிய அளவுக்கு தண்ணீர் அமைப்பிலே தண்ணீர் வந்து சேருகின்றது. இது ஒரு வகை. அந்த ஹவுலுக்கு தண்ணீர் வந்து சேருவதற்கு வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு வகை. இன்னொரு வகை, அந்த ஹவுலுக்கு தண்ணீர் வந்து சேருவதற்கு அந்த ஹவுலுக்கு கீழே உள்ள பகுதி இருக்கின்றதே, அந்த பூமி நிலப்பகுதி, அது நல்ல நீர் வளம் உள்ள பகுதியாக இருக்கின்றது. அந்த ஹவுஸுக்கு கீழே இருந்தே தண்ணீர் ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து வருகின்றது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்புள்ள ஒரு ஹவுஸ் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த ரெண்டு விதமான ஹவுஸ்ல எது சிறந்த ஹவுஸ் என்பதாக நீங்கள் கருதுவீர்கள் என்று ஒரு கேள்வியை போடுறார். இந்த வெளியிலிருந்து தண்ணீர் வந்து ஊற்றக்கூடிய ஹவுஸ் இருக்கின்றதே, அது வெளியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அசுத்தமாகவும் இருக்கலாம், மாறுபட்ட நிறம் உடையதாக ருசி உடையதாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் தண்ணீர் வரலாம், சில நேரங்களில் தண்ணீர் வராமலும் போகலாம். ஆகவே அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் ஒன்று இந்த ஹவுல் ஆகிறது அசுத்தமாக இருக்கும், கிருமிகள் உடையதாக இருக்கும், அல்லது மாறுபட்ட குணம் உடையதாக நிறம் உடையதாக இருக்கும், அல்லது அந்த ஹவுஸ்ல தண்ணியே இல்லாமலும் போய்விடும் வெளியே தண்ணீர் வருவதின் காரணமாக. இந்த ஹவுலுக்கு கீழே இருந்து பூமியிலே ஊற்றெடுத்து அந்த நீரூற்றின் காரணமாக ஹவுல் எப்பொழுதுமே நிரம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கின்றதே, அந்த நீர் ஊற்று வற்றாத நீர் ஊற்றாக பொங்கி வடிந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால் அந்த ஹவுலிலே தண்ணீர் எப்பொழுதுமே நிரம்பியே இருக்கும். அதுல எப்பொழுதுமே தண்ணீர் குறைய தண்ணீராகவும் இருக்கும், ருசியான தண்ணீராகவும் இருக்கும், நிறம் மாறாத தண்ணீராகவும் இருக்கும், எல்லா நேரங்களிலும் கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தண்ணீராக இருக்கும். இது போன்றுதான் மனிதனுடைய உள்ளம். அந்த ஹவுல் என்பது மனிதனுடைய கல்பு. அவர்கள் உதாரணம் தருகின்றார்கள். ஹவுல் என்பது மனிதனுடைய கல்பு. மனிதனுடைய கல்விலே அல்லாஹ் தஆலாவுடைய ஞானம், இந்த வேதத்தினுடைய அறிவு வந்து சேர்வதற்கு, இல்மு வந்து சேர்வதற்கு இரண்டு வழிகள் உண்டு. ஒன்று, ஆசிரியர்களின் மூலமாக படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய இல்ம். இதற்கு பெயர் கஸ்பி என்பதாக சொல்லப்படும். சம்பாதித்து பெற்றுக் கொள்வது, சம்பாதித்து தெரிந்து கொள்வது. இந்த சம்பாதித்து தெரிந்து கொள்ளக்கூடிய, சிரமப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த இல்மின் மூலமாக கல்வி என்ற ஹவுலை இவர் அறிவின் மூலமாக நிறைத்துக் கொள்ளுகின்றார். ஆனால் அந்த அறிவு மிக குறைவாகத்தான் இருக்கும். சில நேரங்களிலே கிடைக்கும், சில நேரங்களிலே கிடைக்காது. இவர் எவ்வளவு முயற்சி செய்கின்றாரோ அந்த முயற்சிக்கு தக்கவாறு தான் வந்து கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் இவர் கற்ற அந்த கல்வியின் மூலமாக அமலை சரியாக ஆக்கி கொண்டு கல்வை பரிசுத்தப்படுத்தி அந்த கல்வுக்குள்ளேயே இருந்து இல்மு ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கி கொண்டாரே. ஆனால் அது எப்படி உண்டாக்கி கொள்றது? அல்லாஹுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த தொடர்பு கொள்வதற்கு பெயர் தான் ஹகீகத்து, மாரிஃபத்து, தரீகத்து என்றெல்லாம் சொல்லப்படுவது. இந்த நிலையை உண்டாக்கி கொண்டாரே ஆனால் அந்த கல்வுக்குள்ளே தானாக பொங்கி வழியும் இல்மாகிறது. இது மறைமுகமான இல்ம். இதுதான் இங்கே சொல்லப்படுறது. மா யதஅல்லகு பிஉலமாஇல் ஹகீகா, ஹகீகத்துடைய உலமாக்கள் சம்பந்தப்பட்ட அறிவு இருக்கின்றதே, அது கைர ஃபஹம், சொல்லிக் கொடுக்காமலேயே விலகிக் கொள்ளக்கூடிய அறிவு. அதாவது அல்லாஹு அவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிவு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்பு இருந்ததே, அது யாராலும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு அது நிரம்பி கல்பல்ல. இந்த உலகத்திலே எந்த மனிதரும் எந்த அறிவாளியும் தங்களுடைய அறிவை சொல்லிக் கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்பு நிரம்பவில்லை. மாறாக அது தானாக பொங்கி எழக்கூடிய ஊற்றை போன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பொங்கி வழிந்து கொண்டிருந்த கல்வாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருந்தார். அந்த கல்வியில் இருந்துதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அப்படி ரகசியமான, மறைமுகமான, அற்புதமான, ஊற்றெடுத்து பெருக்கெடுக்கக்கூடிய அந்த இல்மை அல்லாஹ் தஆலா தந்து கொண்டிருந்தான். அதற்கு வழியாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருந்தான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன மதீனத்துல் இல்ம் வ அலியுன் பாபுஹா, நான் இல்மி என்ற கல்வியினுடைய பட்டணம், அலி அதனுடைய வாசல் என்பதாக சொன்னார்கள். இந்த வாசல் வழியாக நுழையாமல் பட்டணத்திற்குள்ளே செல்ல முடியாது. ஆகவேதான் தரீகா உடையவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தொடர்பு இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் சேரவே முடியாது. எந்த தரீகாவும் அந்த தரீகாவிலே வெற்றி பெறுவது என்பது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வழியாகத்தான் போக வேண்டும். எந்த தரீகாவை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அசல் தரீகாக்கள் 4 தரீகாக்கள் உலகத்திலே. நம்ம பின்னாலே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய காலம், தாபியீன்களுடைய காலத்தில் இந்த தரீகாக்கள் ஆரம்பிக்கப்பட்டது. மனிதன் மறைமுகமாக உள்ள இல்முகளை தெரிந்து
அல்லாஹத்தாலாவிடத்தில் நெருங்கிய தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக தரீகா என்பது ஆரம்பிக்கப்பட்டது. போலியாக நிறைய இருக்குது, அல்லாஹ் பின்னால் நிறைய சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த தரீகாக்களிலே எந்த தரீகாவாக இருந்தாலும் சரி, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் போய் சேராமல் எந்த தரீகாவும் இருக்க முடியாது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வழியாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போக முடியும். இங்கே அந்த மறைவு முகமான இல்மு இருக்கின்றது, அதுதான் விளங்காமலேயே, அதாவது மற்றவரின் மூலமாக விளக்கம் தரப்படாமலேயே மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. அப்படி விளங்கினாலும் சரி விளங்காவிட்டாலும் சரி, என்னுடைய கலாமை ஓதுவதன் மூலமாகத்தான் என்னை நெருங்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சொன்னானே, அதற்கு இப்படி ஒரு விளக்கத்தை இமாம் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். குர்ஆனை விளங்க வேண்டும். சாதாரணமாக நம்மை போன்று இருக்கக்கூடியவர்கள் வெளி தோற்றத்திலே உள்ள அந்த அர்த்தத்தை மட்டும் விளங்கிக் கொண்டால் போதுமானது, கருத்துக்களை விளங்கிக் கொண்டால் போதுமானது. அதுவே மிக உயர்வானது. அதிலேயே மிக கோடிக்கணக்கான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதிலே அந்தரங்கமான கருத்துக்களை தெரிவது என்பது சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்மால் எல்லாம் முடியாது. குர்ஆனுடைய விளக்கத்தை முழுமையாக எவரும் பூர்த்தியாக விளங்கி சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் தஆலா அதை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஆகவே நம்மால் இயன்ற அளவுக்கு வெளித்தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களையாவது நாம் விளங்க வேண்டும்.